எந்த டொமைன்லையும் இவனுக்கு இடமே கிடையாது. யாருக்கு கிடையாது? 97% இருக்கவனுக்கு என்ன கிடையாது? இடமே கிடையாது. மீதி 3% தான். இந்த மொத்த சமுதாயம் எப்படி எங்கே கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3% ஆட்களுக்கு எங்களை கொஞ்சம் மூச்சு விட சொல்லுங்க, நாங்களும் கொஞ்சம் வர்றோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதற்காக துவக்கப்பட்டதான் இந்த இயக்கம். இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. என்னென்ன ஜாதியை பற்றியெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் இந்தியர்களை வந்து இப்போ நான் வெள்ளைக்காரன் தான் நம்மளெல்லாம் பிரித்தான். எப்படி வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடிச்சி சொன்னானா? என்ன நீ மேலே நான் கீழே, அதுக்கும் கீழே, இவன் தீண்டத்தகாதன்னு வெள்ளைக்காரனை சொல்லி கொடுத்துட்டு போனான். ஆனால் இவன் கதையை அப்படி போடுறான். அவங்களுக்கு எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய ஆளுமை குந்தகம் இருக்கிறதோ, அவருடைய நலனுக்கு சின்ன ஒரு குந்தகம் இருக்கிறதோ, யாராவது பற்றி கேள்வி கேட்கிறார்களோ வரும்பொழுதெல்லாம் இந்த பெரிய ஒரு கேடயம் வச்சுருக்காங்க. என்ன கேடயம்? அது இன்றைய வரைக்கும் நடக்குது. நீங்கள் எதாவது ரொம்ப சொன்னீங்கன்னா நீ ஆன்டி இண்டியன்மா, ஆன்டி நேஷனல்மா. எத்தனை கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது தெரியுமா? என்னன்ட்டு ஜாதியை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஜாதின்னு ஒன்றும் கிடையாது இந்த ஊரில் அப்படின்னு யார் எழுதுறான்? அவனே எழுதிக்கிறான். ஜாதியெல்லாம் ஒன்றும் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் எழுதக்கூடாது. இப்படி அவ்வளவு கேவலமாக அந்த கான்ஸ்டியூஷனுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு வந்தன. இந்த ஓபிசி ரிசர்வேஷன் காப்பாற்றப்பட்டதே நம்ம இங்கேருந்து அனுப்பிச்ச ஒரு ஆள் தான் இல்லையா? அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா மினிஸ்டர் ஆகி அவரும் போயிருப்பார் நம்மளோட இல்லையா? நல்ல காலம் அவர் தோற்று போனார். நம்மளுடைய வரலாறு இவ்வளவு மோசமாக இருக்கிறது. இந்த மோசமான வரலாற்றில் ஒரே ஒரு தீவு மாதிரி இருக்கிறது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுக்கு இந்த 100 ஆண்டு வரலாறு, இந்த 100 ஆண்டு வரலாற்றில் இதை கெடுப்பதற்கு எவ்வளோ முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் வந்து எதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, அதை வந்து இப்போ சுபவி பேசும்போது சொன்னாங்க என்னென்னா படி 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 அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நூலகத்தை பற்றி சொன்னாங்க. இந்த நூலகத்தை குறித்து இந்த நூலகம் கட்டப்படும் பொழுது அதை துறைக்கு பொறுப்பாக இருந்து இந்த நூலகத்தை வந்து கட்டும் பொறுப்பை ஏற்று செயல்படுத்திய இன்றைய நிதி அமைச்சர் அன்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இதை பற்றி, இந்த கட்டடத்தை பற்றி எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றிலாம். அப்போ அவர் வந்து ரொம்ப இப்போ 10, 12, 13, 14 வருஷத்துக்கு முன்னாடினா அவர் எவ்வளோ ரொம்ப சின்ன வயசு அவருக்கு அப்போ மினிஸ்டராக இருக்கும்போது. அந்த மாதிரி அவரால் இரவு பகல் பாராமல் அந்த மாதிரி பணியாற்ற முடியும். அவர் திறமை மேல் நம்பிக்கை வைத்து அப்பொழுது இருந்த தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த பொறுப்பை அவரிடம் வெளியிட்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் என்ன கேட்டிங்கன்னா, டெய்லி இரவு வந்து படுக்க போகும்போது எப்போ எந்திரிச்சு இங்கே வருவார்னு தெரியாதான். கலைஞர் வந்து நடராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த வரேன் பாரான். 12 மணிக்கு இவர் வரான் கார் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா இவர் தங்கம் வந்து இங்கே வெளியில் ஒரு டென்ட் போட்டு இங்கே தான் தங்கிட்டு போகிறான். நைட்டு 12 மணிக்கு வந்து வா சுற்றி பார்ப்போம் போகிறான். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் திறப்பு விழா இந்த கட்டத்துக்கு வந்து வெளியில் லைட்லாம் போட்டு அலங்கார லைட்லாம் ஏறி இது போய் காரில் ஏறி காரை போய் வெளியில் நிறுத்த சொல்லியிருக்காரு. நிறுத்தியிருக்காங்க காரை. நிறுத்தினோன்னு அப்படி பார்த்துட்டு கூப்பிட்டாரான் தங்கது இங்கே வான்ட்டு. கூப்பிட்டுட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு, இங்கே போகிறவங்களாம் யாராவது உள்ளே வருவானான்னு கேட்டாரான். யார் நூலகத்தை பயன்படுத்துவார்களோ அவர் உள்ளே வருவானா? இவ்வளோ பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்துட போகிறாயா? நமக்கு உண்டான இடம் இல்லை போல் இருக்கே அப்படின்னு நினச்சிட போகிறாயா? அவங்களாம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில் ஃபோன் பண்ணியிருக்காரு. மறுபடியும் 5 மணி யோசிச்சியா என்ன பண்ண போகிறேன்னு. இவர் சொல்கிறார் ராத்திரி 12 மணிக்கு தாங்க போனார், நான் படுக்க கூட காலையில் 5 மணி. ஆனால் இவருக்கு தெரியும் என்னென்னா ஃபோன் பண்ணுவாருன்ட்டு. அதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு, பல யோசனைகள் என்னென்ன எப்படி பண்ணாது வருவாங்க இப்படி அப்படி, இந்த குழந்தைங்களுக்கு இந்த அறை இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சொன்னாக்க அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பத்தாது, சாதாரண ஆள் உள்ளே வரணும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன புஸ்தகம் இருக்குங்களா அவனுக்கு தெரியாது. ரைட்டா? அவன்கிட்ட ஒன்று சொல்லு. என்ன சொல்லு, நீ எதை வேணாலும் எடுத்துகிட்டு வா, எதை வேணாலும் எடுத்து வந்து உட்காந்து படி, இல்லை சும்மா கூட வந்து உட்காந்துரு அப்படிங்கிறது தான் கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறை. அந்த அறை எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த நூலகத்துலையும் அந்த மாதிரி அமைப்பு இருக்காது. எப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம், எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உட்காந்து படி, நீங்கள் உள்ளே வரணும், அவ்வளோதான். அந்த மாடலில் தான் வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் இதிலிருந்து மிரண்டு ஓடி போய் விடக்கூடாது அப்படிங்கிறது. அது துல்லியமான கவனம் இருந்தது இல்லை அவருக்கு. வெறும் அதாவது வந்து ஒரு அறிவு கோயிலை கட்டணும், அறிவார்ந்த ஒரு சமூகமாக இதை கட்டியமைக்க வேண்டும் என்பதில் அவருக்கு இருந்த ஆர்வத்தை விட அது என்னமோ நம்ம அது கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டு இவ்வளோ லட்சம் புத்தகங்களை வாங்கி வைத்து விட்டு போனோம்னாக்கா அந்த கட்டடம் அதோட நம்ம வேலை முடிந்தது என்று நினைக்காமல் அவர் வந்து அவ்வளோ வேலை அதுக்கு வந்து யோசித்து அந்த வேலையை செய்திருக்கிறார் என்பது. அதற்கு அடுத்த கட்டமாக நமது திராவிட மாடல் அரசு வந்த பிறகு நமது முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற ஒரு நூலகம் பல பெரிய நகரங்களிலும் வர வேண்டும் என்ற முன்னெடுப்பில் மதுரையில் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாதிரியே இப்போ அது அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாதிரி அங்கே கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இதை விட இன்னும் பெரிதாக, இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் நவீனமாக அது கட்டி முடிக்கப்பட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதில் அந்த புத்தகத்தை எல்லாம் தேர்ந்தெடுப்பதற்கு அமைக்கப்பட்ட ஒரு குழுவில் நானும் இருந்தேன். அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. எப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம வந்து தமிழில் இவ்வளோ புத்தகம் போடுறோம் அவ்வளோ புத்தகம் போடுறோம் அப்படின்னு இவ்வளோ கட்டடத்தில் வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு புக்கு கிடையாது தெரியுமா உங்களுக்கு? நம்மகிட்ட புக்கு கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் முதல்ல ஒரு எஸ்டிமேட் போட்டு பணம்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்குனதுக்கப்புறம் பார்த்தாக்க புக்கே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கடைசி ஒரு வாரத்தில் என்னடா பண்ணுறது தேடி சாடை போட்டு சைக்கிறோம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பழைய புக்காக இருக்குது, காப்பி ரைட் நம்மள்ட்ட இல்லை, யாருமே ரீபப்ளிஷ் பண்ணல. சில இது பண்ணியிருக்கிறத நம்ம வாங்கி உள்ளே வைக்க முடியாது, அந்த மாதிரி குப்பைகள்லாம் இருக்குது. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான் கடைசியில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்குலாம் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் 10 காப்பி 10 பேர் நிறையா வருவான். அதுமாதிரி சில புத்தகங்களெல்லாம் வந்து 10 காப்பியாக 15 காப்பின்னு போட்டு அப்படி தான் அதை வந்து பண்ண முடியுது. அப்பொழுதும் எங்களால் என்ன செய்ய முடியலன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ புத்தகங்கள் முதல்ல திட்டமிட்டு இருந்தோமோ அவ்வளோ புத்தகங்கள் வாங்கிடுவோம். சொன்னால் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 65,000 புத்தகத்தை தேர்த்த முடியல தமிழில். அதுவும் வெவ்வேறு துறைகள் இருக்குல்ல, புதுசாக எத்தனை துறைகள் வந்திருக்கு, அதெல்லாம் புத்தகங்களே கிடையாது. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, புத்தகம் போடுறோன்ட்டு படிக்கிறது ஒரு பக்கம் குறைஞ்சி போச்சுங்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய கல்லூரிகள், இவ்வளோ பல்கலைக்கழகங்கள், இவ்வளோ பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே. ஆனால் புத்தகங்கள்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, ரொம்ப வருஷத்தோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய அறிவார்ந்த சமுதாயத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம அதை அரசு செலவு பண்ணக்கூடியதில் மிகப்பெரிய செலவு எதுக்கு ஆகி கொண்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் தான். ஆனால் இவ்வளோ வேலை இவ்வளோ செய்தும் கூட இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமுதாயத்தை பற்றி என்ன வந்திருக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சமூக நீதி விழா நடத்துகிறோமே, தமிழ்நாடு வந்து 100 வருஷமாக சமூக நீதிக்காக போராடி கொண்டு இருக்கிறது. எத்தனை புத்தகம் இருக்குது அதை பற்றி? நம்ம வந்து நம்மளுடைய அறிவுலகம் இருக்குல்ல, அது நம்மளை எவ்வளோ பெரிய கைவிட்டுருக்குன்னு நம்ம யோசிச்சுப்போமா? அதை பற்றி அவ்வளோ பெரிய கைவிடல் நடந்திருக்குது. அதுக்கு சரி பண்ணுவதற்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது எங்கள் ஒரே ஒரு ஆறுதல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டுரை போட்டி நடத்தி இந்த மாதிரி ஒரு 6000 மாணவர்கள் கட்டுரை எழுதியிருக்காங்கங்கிறது, அது ஒரு விதை. நீங்கள் சொன்ன மாதிரி படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தேடல். அந்த தேடலை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், பேராசிரியர் சுபவி சொன்னது தான், அந்த தேடலை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு எண்டே கிடையாது. நான் வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவனாக என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையை சப்மிட் பண்ணி எனக்கு வந்து பிஹெச்டி அவார்ட் பண்ணுற அன்னைக்கு அதை நேர்முகம் ஒன்று இருக்கும், வைவா ஓஸ்ன்ட்டு. அதை முடிச்சுட்டு வரும்பொழுது எனக்கு பேராசிரியராக இருக்க அந்த பேராசிரியர் கொரியன் என்னை கூப்பிட்டு சொன்னார், டிகிரி வந்துச்சுன்னு சந்தோஷமா உனக்கு அப்படின்னாரு. இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. ஆமாம், அது கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, டிகிரி வாங்குறது எண்டு கிடையாது, அதுதான் துவக்கம். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், பிஜி படித்தோம், அண்டர் கிராஜுவேட் படித்தோம், பிஜி முடித்தோம், பிஹெச்டி முடிச்சிட்டோம் 25 வயசு 26 வயசில், சரி முடிஞ்சிடா சனியா அப்படிங்கிற மாதிரி நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறார், இல்லைப்பா இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது அப்படின்னு. அவர் சொன்னது எவ்வளோ உண்மைங்கிறது இப்போ வயசு 64 இப்போ கூட நான் உணர்றேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய வரைக்கும் நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு அது வந்து ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு பழக்கமாக நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த துணையும் தேவையில்லை. அந்த வகையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்னு சொன்னால், இந்த அரசு பல இடங்களில் இந்த மாதிரி ஒரு நூலகங்களை உருவாக்குவது அப்படிங்கிற ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். டிஜிட்டல் வந்துருச்சு, எங்கே வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு படிப்பை அறிவை தேடுபவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் வேணும். இப்பொழுது நாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்பொழுது சுபவி அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி சிங்கப்பூரில் போய் நாங்கள் அதை பார்த்தோம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சைனா வந்து இவ்வளோ வேகமாக இவ்வளோ உயர்ந்து கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷத்துக்கு நான் சைனாவில் போய் ஒரு 1.5 மாதம் சுற்றுப்பயணம் அரசு முறையாக வேறு ஒரு விஷயமாக போயிருக்கும்பொழுது பல மாகாணங்களில் போய் பார்த்தேன். அங்கே இருக்கிற சிற்றூர்கள் எல்லாம் அவர்கள் நூலகங்களை எப்படி கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் தெரியுமா? அதாவது நினைச்ச பங்கு நம்மளால. நம்ம வந்து 3 இடத்துல நூலகம் வச்சு நம்ம ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். இந்தியாவில் வேற எங்கேயும் இருக்குது, நம்ம அது பரவாயில்ல. ஆள் இல்லாத ஊருக்கு இருப்பப்பூர் சாக்கிற மாதிரி நம்ம எவனுமே பண்ணாத வேலை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர்களுடைய ஒவ்வொரு கட்டிடமும் ஒவ்வொரு இதாக யூனிக்காக பண்ணியிருக்கான். நம்ம இங்கே தான் ஒன்று பண்ணியிருக்கோம், அங்கே ஒன்று பண்ணியிருக்கோம், அங்கே ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, முனிசிபாலிட்டி அவ்வளோ கட்டிடங்கள் எப்படின்னா நூலகத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நெட்டில் எடுத்து போட்டு பாருங்க, சைனாவில் இருக்கும் நூலகங்கள்லாம் எப்படி கட்டப்பட்டிருக்கு, என்ன மாதிரி புத்தகங்கள் வைத்திருக்கிறாரு, எவ்வளோ பேர் போகிறாங்க அங்கே அப்படின்னு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை தாண்டி அவர்களுடைய என்ன வந்திருக்கு சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் இன்றைக்கி நம்பர் 1 அவங்க தான் இருக்காங்க சைனா. அப்போது அவர்கள் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உற்பத்தி வந்து வெறும் பொருள்கள் உற்பத்தி செய்பவர்கள் அது வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. எந்த லெவலுக்குனாக்கா, அறிவார்ந்த பொருள்களை உற்பத்தி செய்வது அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 10 லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் எடுத்திங்கன்னா அவர்கள் தான் முன்னணியில் இருக்கிறார். அவங்கள வந்து நிறுத்த முடியுமான்னு எல்லாருக்கும் இப்போ சந்தேகமாக இருக்குது. எல்லோரும் வரைஞ்சி வெட்டி நிற்கிறான் அவனை உள்ளே விட்டுறக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவன் எல்லாம் நடக்குமான்னு சந்தேகம் இருக்குது. அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு.
அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நூலகங்களும், இந்த மாதிரி படிப்புகளும், இந்த மாதிரி தேடல்களும் தான். அப்போ அந்த வகையில் நம் அறிவு, படிப்பு, தேடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது வந்து என்னவா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அந்தரத்தில் தொங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியாது. அது சமூகத்தின் ஒரு பகுதி, சமுதாயத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லும்போது, இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது, அது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு. இப்பொழுது அந்த சமூக நீதிங்கிற பிரச்சனைக்கு வந்தோம் என்று சொன்னால், 100 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிறது தான் வரலாறு ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. 100 வருடங்களுக்கு முன் இங்கே இருந்த நிலவரம் என்ன? அதாவது நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக அமைப்புகள், சமுதாய அமைப்புகளை எடுத்து படித்து பாருங்கள். அது படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியாது. நெட்லலாம் வராது. என்ன அது வந்து எவனும் யூடியூப்லலாம் போட மாட்டான் அதை பற்றி. அது என்னது, அப்புறம் டிக்டாக்லலாம் போட மாட்டானுங்க. அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உட்காந்து ஆறாமற பொறுமையாக கேள்வியோட தேடுதலோடு படித்து பார்த்தா தான் அது நமக்கு பிடிபடும். எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போ ஒரு மன்னர் ஆட்சி முறை அப்படின்னு ஒரு ஆட்சி முறை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கீழே மந்திரி இருக்கான், அவன் ராஜாங்கம் நடத்துகிறானுங்க. அது யாருடைய நலனுக்காக செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ராஜாவுடைய நலனுக்கு, அவருடைய பேரரசை காப்பாற்றுறதுக்கு அதுக்காக போய் போர் புரிகிறாங்க, அந்நிய நாட்டு மேல் படையெடுக்கிறாங்க, அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள், அங்கேருந்து செல்வங்களை கொண்டு வருகிறாரு, ராஜாவுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறாங்க. ராஜராஜனுக்கு கோயில் கட்ட பிடிச்சுன்னா கோயிலாக கட்டுவான். அது மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும், அதனால ஒவ்வொருத்தனும் ஒன்று ஒன்று செய்வான். அப்போது அது யாருடைய நலனுக்கு செயல்பட்டு கொண்டு இருந்தது அத்தனை வருஷம் அவன் அப்படின்னா, அவருடைய அந்த அமைப்பினுடைய நலனுக்கு. அடுத்தது வந்து நிலப்பிரபுத்துவ முறைன்னு ஒரு முறை இருக்குது. அந்த நிலப்பிரபுத்துவ முறை எப்படி செயல்பட்டு கொண்டிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் நிலப்பிரபுவாக இருந்தாலும் அவங்களுடைய நலனுக்காக தான் அந்த மொத்த அமைப்பும் இயங்கி கொண்டிருந்தது. அதாவது அங்கே உழைக்கிறவன் எல்லாருக்கும் எதை நோக்கி உழைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நிலப்பிரபு யாராவாக இருக்கா, அவனுக்கு என்ன வேணும், அவனுடைய சௌரியம் என்ன அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ இங்கிலாந்துக்கு போய் நம்ம என்ன செய்கிறோம், போய் பக்கிங்ஹாம் பேலஸை பார்க்குறோம், வின்சர் கேஸில் பார்க்குறோம். அப்படின்னா பாருங்கள், அது கீழே 80 பேர் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பான் அதுக்குன்ட்டு. ராஜா போய் அந்த வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அப்போ அந்த அமைப்பு எப்படி இயங்கி கொடுத்ததுன்னா அவருடைய நலனுக்கு. கலோனியா ஆட்சி முறை வருது. கலோனியா ஆட்சி முறை எப்படி இயங்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ, காலனியத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களுடைய நலனுக்காக தான் நான் செயல்பட்டு கொண்டே இருந்தது. அவருடைய எல்லா முடிவுகளும், எல்லா செயல்பாடும் அப்படி இருந்தது. ஆனால் இது எல்லாம் இப்படி நடந்துக்கிட்டு வரும்போது, நம்ம ஊரில் 1000 வருஷமாக ஒரு அமைப்பு முறை இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமுதாயத்தில் ஒரு சிறு குறிப்பிட்ட பகுதியினர், அவர்களுக்காக தான் இந்த மொத்த சமுதாயமும் பல்வேறு காலகட்டங்களில் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆள் மாறலாம், ராஜாங்கம் மாறலாம், வெள்ளைக்காரன் வரலாம், வெள்ளைக்காரன் போகலாம், பாய் வரலாம், போகலாம், எவன் வந்துட்டு எவன் போனாலும் சரி, மாறாத ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடியது உண்மைதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறாத ஒரே ஒரு விஷயம், அவர்கள் நலனுக்காகத்தான் இங்கே அனைத்தும் செய்யப்பட்டன. எப்படி செய்யப்பட்டன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது சட்டம், எது நீதி அப்படின்னு எழுதுறானோ, எழுதுறது அவனுடைய நலன், அதுக்கு பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டன. அதுக்கெல்லாம் வேறு பேர் வச்சுருக்கான். அதுக்கு பாதுகாப்பாக கோயில்கள் கட்டப்பட்டன, அது பாதுகாப்பாக தெய்வங்கள், அதுக்கு நடைமுறைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அப்படியே கட்டி காப்பது அப்படிங்கிறது. சரி, அதுக்கப்புறம் மாடர்னிட்டின்னு ஒன்று வருது, வெள்ளைக்காரன் வர்றான், அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெள்ளைக்காரர்கள் வந்தோன்னே கல்வியை வந்து நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போய் நம்மளெல்லாம் கெடுத்துட்டானுங்கன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கல்வி நமக்கு அது மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்ததுன்னு பார்க்குறீங்களா? இப்போ இருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெள்ளைக்காரர்களில் எல்லாரெல்லாம் அது மாதிரி யாரெல்லாம் கிடையாது. பாதி பேர் எப்படி இருந்தான்னா, பாதி பேர் எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட மோசமாக இருந்திருக்காங்க. எப்படிப்பட்ட மோசமாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் வந்து ஓரியன்டலிஸ்ட்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வரும்போது என்ன நம்பிக்கையில் வரான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து இங்கே வந்து இப்போ இந்தியா அப்படின்னா ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்குன்னு நம்ம போய் கண்டுபிடிக்கிறான். யாரை வச்சு கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, யார் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கானா அவனை வச்சு அதை எடுத்து படித்து பார்த்துட்டு, ஆமாம் இவங்கள்ட்ட எல்லாம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு மற்ற எதையும் பார்க்காம அவன் முடிவு போடுறான். முடிவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுதான் ரொம்ப உன்னதமான கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தையும் அந்த அமைப்பையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அப்படின்னு வரும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி எதுக்குடா அவனுக்கு போய் புதுசு புதுசான சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? அந்த ஊரில் கல்வின்னா இதுதான். எது வேத பாடசாலைகள் தான் என்னது கல்வி சாலைகள். வேத பாடசாலைகள் நடத்துறதுக்கு கிராண்டை கொடுப்போம், அவன் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன செய்யறான் அப்படின்னா, மன்னர்கள் காலத்தில் நடந்த வேத பாடசாலைகளையே திரும்ப இவனும் உருவாக்குறான். இந்த ஓரியன்டலிஸ்ட் பண்ண வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சான்ஸ்கிரிட் தான் இப்போ சிறந்த உன்னதமான மொழி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் அதிலிருந்து பிறந்தனன்னு சொல்லிவிட்டு, அப்போ அவங்களுக்கு கல்வினா எங்கேருந்து வரணும் அப்படின்னா வேத பாடசாலை தான். சட்டம்னா என்ன, அவன் என்ன சட்டம் எழுதியிருக்கானோ அதுதான். ஏன்னா அப்போ திருமண ஒரு சட்டம் என்ன அப்படின்னா அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் சட்டம். சொத்து உரிமை அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் சட்டம். அப்போது அவனுக்கு இந்த அரசை நடத்துவதற்கு உண்டான ஆட்களை உருவாக்குவது அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது யாரால் உருவாக்கப்பட்டது, இது யார் படிச்சுட்டு யார் தெரிஞ்சு வச்சுருக்கானோ அவனை படிக்கவை, அவன் தான் படிக்கணும். மற்றதெல்லாம் என்ன கிடையாது,
படிப்பாகவே கருதவில்லை. அப்போ அங்கே இருக்கும் வெள்ளைக்காரர்கள் இன்னொரு கோஷ்டி இருக்கானல்ல, ரொம்ப ரேடிக்கல் சர்ச்சிலேருந்து வருவான், இல்லை ஸ்காட்லாண்ட்லேருந்து வருவான், அவரெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது படிப்பாயா அது, இதெல்லாம் காட்டு முறாடித்தனமாக இருக்குது, பொம்பளை வீட்டுக்காரன் செத்து போயிட்டானா தூக்கி நெருப்பில் போடுறானுங்க, இது என்ன கலாச்சாரம் இது, அப்போ நான் அவெல்லாம் கேள்விவிட நீ அதெல்லாம் தலையிடாதங்கிறான். ஏன் தலையிடாதன்னு சொல்கிறான்னு சொன்னால், நாம் அவர்களை அவருடைய கலாச்சார வாழ்க்கையிலோ அவரோட மத நம்பிக்கையிலோ நாம் அதில் என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. அது நம்ம வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேருந்து என்னத்துக்கு போயிருக்கோம், அவங்கள்ட்ட சுரண்டுறதுக்கு போயிருக்கோம், சுரண்டிட்டு வந்துகிட்டே இருப்போமே தவிர அவர்களை திருத்துவதோ அவர்களை மனிதனாக மாற்றுவதோ அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பகுதியுடைய நிலைப்பாடு. அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நடந்த டிபேட்டில் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லையா ஏன்னா நம்ம பெரிய உயர்ந்த நாகரிகம் நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம டெமோக்ரஸியில் இதெல்லாம் இப்போ செய்கிறோம் நம்ம சொல்லிக்கிறோம், ஆனால் அவங்க இன்னும் அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தரணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நாம் இங்கே என்ன மாதிரி கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி கல்வி அவர்களுக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த கல்வி இவர்களுக்கு வழங்கப்படக்கூடாதுன்னு 200 வருஷம், சில பேர் வழங்கணுங்கலாம் வழங்கக்கூடாதுன்னு 200 வருஷம் நடக்குது. சென்னை மாகாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் ஃபஸ்ட்டு சர் தாமஸ் மன்றோன்னு இருக்கார், இந்த சிலை வச்சுருக்காங்கல்ல, குதிரை மேலே உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் தான் கவர்னராக இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர் திப்பு சுல்தானோட நடந்த சண்டையில் அவர் ஒரு ஆர்மியினுடைய இதாக இருந்து லெப்டினண்ட்டாக இருந்து அந்த போர் வென்ற பிறகு அதில் இருந்த போர்ப்படை தளபதி இருக்கார்ல, அவர் என்ன செய்கிறாருனாக்கா, அவருக்கு மன்றம் மேல் இருந்த மிகப்பெரிய அபிப்பிராயத்தின் காரணமாக அவர் சிவில் சர்வீஸ்க்கு மாற்றி கலெக்டராக போடுறாரு. பாராமகலம் என்று சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதியில் அவர் இதாக இருக்கார். அப்பொழுது நாம் அவரை எப்படி நினைவு கூறுவோம் என்று சொன்னால், அவர் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அரசுக்கு வரி செலுத்தும் முறையில் அவர் இன்டர்மீடியரிஸ் என்று சொல்லக்கூடிய நடுவில் இருந்த ஜமீன்தார்கள் அவர்களெல்லாம் இல்லாமல், ஏன்னா யார் விவசாயம் செய்கிறார்களோ அவர்களே நேரே வரி செலுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ரயத்து வாரிய முறையை உருவாக்கி அதை செயல்படுத்தி காட்டியவர். அந்த வகையில் தான் நமக்கு அவர் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் உண்டு. ஆனால் அதே வேர்ல்டு வியூ அவருக்கு இருக்குது. எதை பொறுத்த வரைக்கும்னா, கல்வியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கல்வி முறை இப்பொழுது இருக்கும் கல்வி முறை சரியான கல்வி முறை கிடையாது. சரியான கல்வி முறை அப்படின்னு சொன்னால், மெக்காலையெல்லாம் மினிட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் செயல்படுத்தினார். என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர் ஸ்கூல்னு ஆரம்பிக்கிறாரு, ஒவ்வொரு தாலுக்காலையும் தாசில்தார் ஸ்கூல்னு ஆரம்பித்து கல்வி அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். அதில் யார் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, மேல் ஜாதிக்காரனுக்கு மட்டும்தான் கல்வி அல்லது வேத பாடசாலை தான் கல்வியெல்லாம் சொல்லாதீங்க. அது ஆண் பெண் எல்லோருக்கும் சமமாக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். மேல் ஜாதி கீழ் ஜாதிக்கு வழங்கப்பட வேண்டும். யாராவது சண்டாளருக்கும் இவங்களுக்கும் கல்வி கிடையாதுன்னு எவனாவது சொன்னாக்க அவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்கிறார். சொல்லி கல்வியை அனைவருக்குமானதாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் செய்கிறார். அரசின் முயற்சியாக அவர் செய்கிறது மட்டுமல்ல, அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணார்னா, வருஷத்துக்கு 50,000 ரூபாய் இந்த கல்விக்காக நாம் செலவிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அதை முன்னிறார். அதற்கு அவர் என்னைக்கு செத்து போகிறாரோ அதுக்கு பின்னாடி வந்தாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன்றவுக்கு இருந்த பாப்புலாரிட்டி அதனுடைய காரணமாக மன்றம் செத்து போகிற அன்னைக்கு ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மக்கள் பஞ்ச பராரிகளாக இருந்தாலும் 70,000 ரூபா கலெக்ட் பண்ணுறோம். 70,000 ரூபா கலெக்ட் பண்ணி அவருக்கு செலவைக்கிறதும், அடுத்து வர கவர்னர் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா மினிட்ஸில், இது சஸ்டெயின் பண்ணோம்னாக்கா அவர் கோயில் கட்டி கடவுள் ஆக்கிடுவானுங்க, அதனால் இது இல்லாமல் ஆக்கணும், அவருடைய மெமரியை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சிஸ்டமேட்டிக்காக ஒழிக்கணும்ன்ட்டு என்ன செய்யறாங்கன்னா, இவர் ஆரம்பித்த ஸ்கூல்லாம் மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம வரலாறு எப்படி இருக்கு பாருங்கள். ஏதாவது ஒரு முயற்சி, என்ன முயற்சினா எல்லாருக்கும் கல்வியை வழங்கணும்னா முயற்சி ஆரம்பித்தா அடுத்த 4 வருஷத்தில் வர அடுத்த கவர்னர் என்ன பண்ணுறான்னா, அவனும் வெள்ளைக்காரன் தான், அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அதை மூடுவோன்னு அவன் கடினமாக எழுதுறான் மேலே. ஆனால் என்ன அவனுடைய கெடு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, மன்றோனுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்த பென்டிங் தான் கவர்னர் ஜெனரலாக இருக்கறனால அது செயல்பாட்டுக்கு வரல. பென்டிங் திரும்ப பதில் எழுதுறான், நீ எல்லாத்தையும் கலெக்டர்கிட்டே ரிப்போர்ட் வாங்கணும். கலெக்டருக்கு எல்லாருக்கும் இவங்க மெமோ அனுப்புகிறான், இந்த மாதிரி எனக்கு அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல்ஸ் இருந்த ஸ்கூலில் எப்படி நடக்குதுன்னு எனக்கு பதில் எழுதுன்னு சொன்னாக்கா, அப்பொழுது கலெக்டர்களுக்கெல்லாம் எவ்வளவு சுயாட்சி இது இருந்துருக்குன்னு பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அதில் மேலேருந்து கவர்னர் சொல்லிட்டாருன்னா எவனும் லெட்டர்லாம் எழுதலை. அதில் 2 பேர் தான் என்ன சொல்கிறான், ஸ்கூல் ஒழுங்காக நடக்கலைன்ட்டு. அந்த மாதிரி ஸ்கூலு மீதி அவ்வளோ பேர் என்ன எழுதுறான் அப்படின்னா, ஸ்கூல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறது, அதெல்லாம் மூடலாம் முடியாது, நீ என்ன எங்களை சொல்கிறது மூடுறதுக்கு, நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் பணம் வச்சு நடத்த முடியலன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸை கூப்பிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருக்கான், அது மாதிரி நீ நடத்து, ஆனால் ஸ்கூலை மூடிடாத அப்படின்னு. அப்படி இந்த கல்வியை அந்த ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூலை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. அடுத்து எல்பின்ஸ்டன் ஒருத்தர் வர கவர்னர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் தான் இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் கல்வி உயர்கல்வி கொடுத்தா போதும், உயர்கல்வி எப்படிங்க ஆரம்ப கல்வி இல்லாமல் உயர்கல்விக்கு எப்படி வருவான், அப்போ யார் ஆரம்ப கல்வி படிப்பா
அவன் எவ்வளோ டெக்னிக்கான ஆள் பாருங்க. எவன் படிச்சுட்டு வரான்னா அவன் படித்தா போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா படிப்பு எல்லோருக்குமானது அல்ல. படிப்பு யாருக்கானது? படிப்பு லெஷர்லி கிளாஸ். யார் லெஷர்லியாக இருக்க முடியாது? சமுதாயத்தில் வந்து லெஷர்லியாக இருக்கிறதுக்காகவே 1000 ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக சட்டத்தை எழுதி வைத்து என்ன ஆட்சியாளர்களை கையில் வைத்துக்கொண்டு லெஷர்லி கிளாஸாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறத மறைமுகமாக அவர் எழுதி வைக்கிறார். என்னென்ன அவங்களுக்கு மட்டும் இருந்தால் போதும், பல்கலைக்கழகமும் அவங்க படித்தா போதும், மற்றவங்களாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அந்த ஆள் இருந்தால் போதும். நமக்கு என்னத்துக்கு ஆள் வேணும்? நமக்கு அதில் சட்டம் என்ன இருக்குன்னு சொல்லணும். நமக்கு நடைமுறை என்னங்கிறத நமக்கு சொல்லித்தரத்துக்கு ஆள் வேணும். அதுக்கு படித்த ஆளாக வேணும். அந்த படி படித்தா போதுங்க. இப்படியா 100 வருஷம் போகுது. மெக்காலே வந்து நான் குறிப்பெல்லாம் எழுதிட்டு போய் அவர் அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு நமக்கு 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கல்வி எப்பொழுது தான் அப்புறம் டெமோக்ரட்டைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரட்டையாட்சி முறை வரும்பொழுது அப்பொழுது தான் முதல்ல நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சமூக நீதியினுடைய துவக்கப்புள்ளி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நடக்கக்கூடிய அநியாயங்கள். என்ன அநியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன துறைகள் இருக்குது? ஒரு ஜன சமூகம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசியல்னு ஒரு துறை இருக்கும். அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, அரசியலில் வேறு எவனுமே இருக்க முடியாது. சரி, அடுத்தது வெள்ளைக்காரன் வந்து நமக்கு ப்ரெஸ்ஸெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கான். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அப்புறம் நியூஸ் பேப்பர் நடத்துறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறான். அதில் வந்து கருத்துக்களை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய வெப்பனாக இருக்குது. அது யார் நடத்துகிறா? இதில் எவனும் இல்லை. அடுத்தது ஆட்சி முறை. ஆட்சி முறையில் யார் இருக்கா? அவங்க தான் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, முழுக்க அவர்கள் தான் இருக்கிறார்கள். சரி, ஆட்சி முறைக்கு வந்து உட்காரணும் அப்படின்னு சொன்னோம்னா எங்கேருந்து வரணும்? பல்கலைக்கழகத்துலேருந்து வரணும். பல்கலைக்கழகத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? அவ்வளோதான். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் கமிட்டி ஒன்று வச்சுருக்கான். அந்த கமிட்டியில் எவனுமே சேர்க்க மாட்டான். ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ அட்மிஷன் கமிட்டிலாம் வைக்க முடியாது, நாங்கள் சொல்கிற மாதிரி வைன்னு. அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நீ அப்ளிகேஷன்லாம் போடு கண்ணு, ஆனால் இங்கே ஒன்றும் அட்மிஷன் கொடுக்க மாட்டான். அப்படி தான் நடந்தது. அடுத்தது நீதிமன்றம், சட்டம் இயற்றுபவர்கள், அதற்காக வாதாடுபவர்கள். இதில் எந்த டொமைன் எடுத்து பார்த்தீங்கன்னா என்றால், எந்த டொமைன்லையும் இவனுக்கு இடமே கிடையாது. யாருக்கு கிடையாது? 97% இருக்கவனுக்கு என்ன கிடையாது? இடமே கிடையாது. மீதி 3%க்கு தான். இந்த மொத்த சமுதாயம் எப்படி எங்கே கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3% ஆட்களுக்கு. அடுத்தது சரி, இதில் தான் நம்மளால் போக முடியல, எலெக்ஷன்லாம் வருது, எலெக்ஷன் என்ன ஜெயிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களாம் எலெக்ஷன் நாமினேஷன் ஃபைல் பண்ணாக்க தூக்கடிக்கிறான் எல்லா எலெக்ஷனையும். அப்போ தான் இவங்க போய் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பா எங்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கி கூட எங்களை ஜெயிக்க விட மாட்டேங்கிறானுங்க. சரி, அதுதான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் நாமினேட் பண்ணுவான். அது யாராவது போடுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆழ்வார்பேட்டையில் ஒரு கிளிக்கு, மயிலாப்பூரில் ஒரு கிளிக்கு, ஆழ்வார்பேட்டை மயிலாப்பூர் இன்னொன்று, எக்மோர் ஒன்று, இதை மாதிரி 4 இடத்துல கிளிக்கு இருக்குது. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் வந்து இந்த சென்னை மாநகரத்தினுடைய எலைட். கவர்னர் வந்து இதை பற்றி யார்ட்டையாவது பேசணும் அப்படின்னா சாயந்தரம் அவங்கள தான் கூப்பிட்டு அனுப்பிச்சு பேசுவார். யாரை நாமினேட் பண்ணணும்? அவங்கள தான் நாமினேட் பண்ணுவார். அப்போது நீங்கள் எந்த துறையை எடுத்து பார்த்தாலும் ஒருவரே இருப்பது அப்படிங்கிறது தான் நடைமுறை. இங்கே இந்த மாதிரி ஒரு அநியாயம் இத்தனை 1000 வருஷம் நடக்க முடியுமா? அந்த கேள்வியை கேட்பதுக்கு தான் வந்து இந்த இயக்கம் என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்பா இவ்வளோ பேர் இருக்கோம், நாங்கள்லாம் கொஞ்சம் வர வேண்டாமா, இங்கே எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுன்னு தான் கேட்டான். வேறு ஒன்றும் கேட்கல. என்னது, எங்களை கொஞ்சம் மூச்சு விட சொல்லுங்கள், நாங்களும் கொஞ்சம் வர்றோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. அதற்காக துவக்கப்பட்டதான் அந்த இயக்கம். என்னென்னா, எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, படிக்கிற இடத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க, வேலையில் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்ட்டு. அதற்கு பிறகு இவ மட்டும் இது மாதிரி இல்லை, இந்தியா முழுவதிலும் அந்த உணர்வு இருந்தது பல பகுதிகளில். அப்போ அங்கே இருந்த பல மகாராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இது சரியாக வராது என்று முடிவு செய்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய மைசூராக இருக்கட்டும், அல்லது வந்து பரோடாவாக இருக்கட்டும், அது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இப்போ கோலாப்பூராக இருக்கட்டும், அந்த மாதிரி கெய்க்வாடு வந்து பண்ணுறாரு பரோடாவில், பட்டியாலாவில் இருக்கக்கூடிய பீம் சிங் பண்ணுறாரு, பன்னாவில் இருக்க சட்டோல் சிங் பண்ணுறாரு, ஆழ்வாரில் ஜெயில் சிங் ஒருத்தர் பண்ணுறாரு. இவரெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவர்கள் யாரையும் வரவிட மாட்டேங்கிறாங்கிறதுக்காக அவர்களெல்லாம் இந்த மாதிரி இப்போது நாம் யாரையெல்லாம் வந்து பட்டியலினத்தவன் அழைக்கிறோமோ, நாம் யாரையெல்லாம் பின்தங்கியவர்கள் அழைக்கிறோமோ, அவர்களுக்கெல்லாம் படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுத்து அந்தந்த பகுதியில் பண்ணுறாங்க. அப்போ இது போன்ற குரல்கள் வந்து இங்கே முழுசும் பண்ணும் பொழுது ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அதை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதை கையில் எடுத்து இதை வந்து ஒரு செயல் திட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று அதை வந்து படிப்பிலையும் வேலைவாய்ப்புகளையும் இவர்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு வெவ்வேறு காலகட்டங்களில் அது நகர்ந்து இது வருது. வந்ததற்கு பிறகு
1947 விடுதலை கிடைக்குது. கான்ஸ்டியூஷன் 1950 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்படுற என்னைக்கு ஏற்றுக்கிறாங்களோ அன்னை வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸை போடுறதுக்கு. என்ன கேஸ் போடுறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கோம், கான்ஸ்டியூஷனில் பேசிக் பிரின்சிபல் ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்ன பிரின்சிபல்னு கேட்டிங்கனாக்கா ஈக்குவாலிட்டி. என்ன ஈக்குவாலிட்டி? நான் எல்லாம் இந்தியர்கள், நாம் அனைவரும் சமம் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நாம் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அது வந்து பிரின்சிபல், ஐடியல் பிரின்சிபல். ஏன்னா நம்ம வந்து ரிப்பப்ளிக்கை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நாம் ஒரு குடியரசு, நம்ம குடியரசாக இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, இந்த நாட்டில் உள்ள குடிமக்கள் யாரையும் வேறுபடுத்தி நடத்தக்கூடாது அப்படிங்கிற உன்னத லட்சியங்களுக்காக நம்ம அதே மாதிரி நம்மளை அறிவித்துக் கொண்டோம். அது அறிவிக்கும் போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஐயோ இதெல்லாம் அறிவிச்சிக்கிறீங்க, அதெல்லாம் ரைட்டு, ஆனால் இந்த ஊரில் இது நடக்குமா? இந்த ஊரில் எங்கேயாவது சமங்கிறதுக்கு வார்த்தைக்கு ஏதாவது பொருள் இருக்கா? நம்ம சமத்துவத்துக்கும் சமம்னு பேசுறதுக்கும் இந்த ஊருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த ஊரில் இருக்க அமைப்பே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தன் மேலையும் கீழையும் வச்சு தாழ்த்துறது ஏற்றுறதுன்னா, அது எப்படியா நீங்கள் மேலேருந்து ஒருத்தனை எல்லாம் சமம்னு சொன்னால் எல்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம்மா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டு தான், அப்போ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஃபார்மல் ஈக்குவாலிட்டின்னு பேர். எதை நாம் எல்லோரும் சமம்னு சொல்கிறது என்னது, ஃபார்மல் ஈக்குவாலிட்டி. அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம சோஷியல் கண்டிஷன் என்ன, வரலாறு என்ன அப்படின்றதை கணக்கில் கொண்டு அது சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டின்னு இன்னொரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபலை அதில் சேரு அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம் அதெல்லாம் சேர்க்க வேண்டியதான், அதெல்லாம் நியாயமான விஷயம் தானே, அசம்பிளியில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எல்லாம் பேசி விட்டு எது வரைக்கும் வந்தானுங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொவிஷன்லாம் கொடுத்தானுங்க, ஒரு 7-8 ப்ரொவிஷன். ஆனால் நடைமுறைக்கு வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மறுபடியும் பழைய பாட்டி கதவை திரடின்ட்டு என்ன பண்ணால், இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, என்னென்ன ஜாதியை பற்றியெல்லாம் பேசாதீங்க, ஏன்னா நம்மெல்லாம் இந்தியர்களை வந்து இப்போ நான் வெள்ளைக்காரன் தான் நம்மளெல்லாம் பிரித்தான். எப்படி வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடிச்சி சொன்னானா, என்ன நீ மேலே நான் கீழே, அதுக்கும் கீழே, இவன் தீண்டத்தகாதன்னு வெள்ளைக்காரனை சொல்லி கொடுத்துட்டு போனான். ஆனால் இவன் கதையை அப்படி போடுறான். என்ன போடுறான்னா, அதெல்லாம் வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்தது, நம்ம என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம புதிய இந்தியாவை படைக்க போகிறோம். புதிய இந்தியாவில் எல்லோரும் சமம். அந்த சமத்துவத்தில் நம்ம பேசும்பொழுது நீ வந்து நான் மேலே இருக்க, நீ கீழே இருக்கலாம் பேசி இந்த ஒற்றுமையை சீர்குலைக்காதீர்கள். இந்த ஒற்றுமைங்கிற பேரில், நாட்டு நலங்கிற பேரை எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய ஆளுமை குந்தகம் இருக்கிறதோ, அவருடைய நலனுக்கு சின்ன ஒரு குந்தகம் இருக்கிறதோ, யாராவது பற்றி கேள்வி கேட்கிறார்களோ வரும்பொழுதெல்லாம் இந்த பெரிய ஒரு கேடயம் வச்சுருக்காங்க. என்ன கேடயம்? அது இன்றைய வரைக்கும் நடக்கும். நீங்கள் எதாவது ரொம்ப சொன்னீங்கன்னா, நீ ஆன்டி இண்டியன்மா, ஆன்டி நேஷனல்மா எல்லாம் சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. என்னென்ன செடிஷன் என்னது, தேச துரோகம். எது தேச துரோகம் அப்படின்னா, அவன் நலனுக்கு பேசுகிறதான் தேசம்னா யாருன்னா அவன் தான் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இப்போ மாடர்ன் கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மாடர்ன் கான்ஸ்டியூஷன் யார் இன்டர்பிரேட் பண்ணுறது, யார் ஆர்கியூ பண்ணுறது? அது நம்ம கருணாநிதி உட்காந்துருக்காங்க, அவர்கிட்ட கேளுங்க. சன்மாந்தூர் ராஜ் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் முதல்ல யார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஃபார்மல் ஈக்குவாலிட்டி பற்றி எழுதுனானோ அவன் தான் கேஸ் போட்டது. என்னான்ட்டு நான் பேரெல்லாம் சொல்லலை, நீங்களாம் அப்புறமா சொல்லுங்கள் என்ன பேருன்ட்டு. என்ன கேஸை போட்டு என்ன ஆர்கியூ பண்ணுறான் அப்படின்னாக்கா, நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன எழுதிருக்கு தெரியுமா அப்படின்ட்டு. இத்தனைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா அப்ளிகேஷனே போடல. கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க, இந்த அம்மா அப்ளிகேஷனே போடணும். ஜட்ஜ் என்ன தெரியுமா சொல்கிறான், அதெல்லாம் பரவாயில்ல, அது போடாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு அதை பற்றி கவலைப்பட்டிருக்கு, நம்ம அதை பற்றி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். அவனே எழுதிட்டான் ஜட்ஜ்மெண்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. என்னன்ட்டு இந்த இன்வாலிடுன்னு எது இங்கே சென்னை பிரசிடென்சியில் நடந்து கொண்டு இருந்த இந்த ரிசர்வேஷன் இது இருக்குல்ல, அது வந்து இன்வாலிட், கான்ஸ்டியூஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. இட்ஸ் எகென்ஸ்ட் த கான்ஸ்டியூட்டிவ் பிரின்சிபல்ஸ், ஈக்குவாலிட்டிக்கு எகென்ஸ்டாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் பண்ணால் ஆமான்றோம். என்ன ஆமாம், நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு புறம் இருக்க, கான்ஸ்டியூஷனில் நம்ம டிபேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டிலாம் நம்ம ஆமாம் கன்சிடர் பண்ணோம்னா சொல்லிவிட்டு நடைமுறையில் அவர்கள் எதையும் செய்யவில்லை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 1950 என்ன சொல்கிறோம், ஆமாம் பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறத வந்து பார்லிமெண்ட்டில் ஒத்துக்கொண்டார்களே தவிர, அதுக்குன்னு ஒரு அப்போ என்ன சொன்னானுங்க, யார் பிசின்னு எப்படி கண்டுபிடிச்சு நமக்கு தெரியும், பேக்வேர்டுன்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, சரியா அப்போ கமிஷன் போட்டு கண்டுபிடிவி. அதுக்கு தானே இருக்க கமிஷன்லாம். கமிஷனை போட்டு கண்டுபிடினா கலைஞர்னு ஒரு ஆளை போட்டு நீ இதையா கமிஷன் சேர்மன் இப்போ எல்லாரும் பார்த்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட்டு கொடு அப்படின்னு சொன்னாக்கா, அவர் ரிப்போர்ட்லாம் கொடுத்தானுங்க அவனுங்க. ஆனால் இதில் என்ன வேடிக்கை தெரியுமா, அந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் அவர் எழுதுறாரு, முன்னுரை. யார்? கமிட்டி தலைவர் இருக்கார்ல, உள்ளுக்குள்ளே ஆமாம் அதெல்லாம் இப்படி தான் மோசமாக இருக்குது, அது இந்தந்த க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி இப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இவ்வளோ பேரை நம்ம பார்க்கலாம், இவ்வளோ பேர் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்கலாம், எல்லாம் உள்ளே எழுதிவிட்டு
முன்பக்கம் இன்ட்ரடக்ஷன் என்ன எழுதுறாங்க அப்படின்னாக்கா, நான் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், காஸ்ட்டை வச்சு நம்ம கொடுத்தோம்னா சரியாக வராது. அதான் என்னுடைய கருத்து. இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரு கூப்பிட்டு திட்டிருக்காப்புல. என்னென்ன, யோ நீ என்ன மறுபடியும் வந்து இந்தியாவை பிரிவுபடுத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு. நேருவுக்கு யார் சொல்கிறா? வெகு ராஜேந்திர பிரசாத் சொல்கிறாரு, என்ன நீங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கூத்தடிக்கிறான்னு நீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கூப்பிட்டு சொன்னால் 30 பக்கத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதிப்பான். என்னன்ட்டு, ஆமாம்மா இதெல்லாம் ரொம்ப மோசம், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன் பின்னாடி இப்படி இருக்குது, முன்னாடி இப்படி இருக்குது, அது என்னையா அது ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட். ஒரு கமிஷன் ஒன்று போட்டிங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா யார் கொடுக்குறோமோ அந்த ரிப்போர்ட்டை அந்த ஆஃபீஸர் என்ன செய்யணும்னா ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட். அமைச்சர் வந்து ஒரு கமிட்டி போடுறாங்கன்னு வச்சுங்க, கமிட்டி போட்டு சுபவீதம் தலைவர் அந்த கமிட்டி அப்படின்னாக்கா இவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அசம்பிளியில் இந்த மாதிரி கமிட்டி போட்டால் அவங்க இந்த இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த துறை வந்து இந்த நடவடிக்கைலாம் எடுத்திருக்கு அரசு அப்படின்னு சொல்லி அது மேண்டேட்டரியாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ஒரு சப்மிட் பண்ணணும். அப்பொழுது ஹோம் மினிஸ்டர் கூடிய பந்த் அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துக்காரரு, அவர் என்ன எழுதினார் தெரியுமா? இதெல்லாம் வந்து இது என்ன கமிட்டி, என்ன ரிப்போர்ட்டு, நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், 5 ஆண்டு திட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்னது? 5 ஆண்டு திட்டம். அந்த 5 ஆண்டு திட்டம் நிறைவேறும் பொழுது இந்த பின்தங்கியம் முன்தங்கியம்லாம் இருக்காது. எல்லாரும் என்ன ஆகிடுவோம், எல்லாரும் வளர்ந்து எல்லாம் சமமாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா அத்தோட நிறுத்தி வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, 1920 1950 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதனால் மக்களுக்கு வாழ்வுக்கு பெரும் குந்தகம் விளைந்தது. யார் வாழ்வுக்கு என்ன குந்தகம் விளைந்தது? அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? என்ன பண்ணணும், நம்ம அதில் நடந்தது என்ன? ஆனால் அதில் எழுதுறான் ஹோம் மினிஸ்டர் என்னன்ட்டு பார்லிமெண்ட்டுக்கு எழுதுன ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இருக்குது. இப்படி என்ன அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1977 ஜனதா ஆட்சி வரும் வரைக்கும் அதை பேசுறதுக்கே ஆள் இல்லை. எப்பொழுது பேசினாலும் என்ன சொன்னா, அதை விட இன்னும் கொடுமை நேரு எல்லா சீஃப் மினிஸ்டரும் எழுதின கடிதம் என்ன எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜாதியின் பெயரை நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கிட்டு என்ன ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு வளர்ச்சிக்கு குந்தகம் செய்யாதீர்கள் எல்லா சீஃப் மினிஸ்டரும் எழுதுறாரு. எத்தனை கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது தெரியுமா? என்னன்ட்டு ஜாதியை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஜாதின்னு ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் அப்படின்னு யார் எழுதுறா? அவனே எழுதிக்கிறான். ஜாதியெல்லாம் ஒன்றும் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் எழுதக்கூடாது. இப்படி அவ்வளவு கேவலமாக அந்த கான்ஸ்டியூஷனுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு வந்தன. 77 ஜனதா ஆட்சி வரும்பொழுது தான் மண்டல் தலைமையில் வந்து இந்த மாதிரி ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் அதை அமைக்கிறாங்க. மறுபடியும் அதை ரிப்போர்ட் ஆகி வச்சு தூங்கினானுங்க. அதுக்கு மறுபடியும் விபி சிங்னு ஒரு மகான் வர வேண்டி, மகான் வந்து இருந்த காலத்தில் அவர் செஞ்சுட்டு போனார் ஒரு நல்ல காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எவ்வளோ முடியுமோ அதை செய்வோன்ட்டு 27% ரிசர்வேஷனை கொடுத்துட்டு போனார். இன்னைய வரையில் நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்மளால் என்ன அதுலேருந்து ஃபுல்லாக செயல்படுத்த முடியல. என்ன செயல்படுத்த முடியல, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எக்ஸாம்ஷன் கொடுத்தான். என்ன கொடுத்தான்னா, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, இங்கே கிடையாது, அங்கே கிடையாது. கேட்டால் அப்படின்னா என்ன நீங்கள் அதெல்லாம் நீங்களே வச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தூரம் நாதி இல்லை. கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்கிறான், இடபிள்யூஎஸ்சி ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுத்துருக்கான் நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க, இல்லாட்டி இன்னொரு மீட்டிங் போடுங்க சோஷியல் ஜஸ்டிஸில் அவர் கருணாநிதியே பேசிட்டோம் என்ன இங்கே என்ன நடந்திருக்காருலன்ட்டு. இப்படி நம்மளுடைய வரலாறு இவ்வளவு மோசமாக இருக்கிறது. இந்த மோசமான வரலாற்றில் ஒரே ஒரு தீவு மாதிரி இருக்கிறது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுக்கு இந்த 100 ஆண்டு வரலாறு, இந்த 100 ஆண்டு வரலாற்றில் இதை கெடுப்பதற்கு எவ்வளோ முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தாலும் கூட நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு காவலர்னா இது அரசு மட்டும் செய்யறதில்லை. மேலே இருக்கிறப்ப வந்து நமக்கு எங்களுடைய முதலமைச்சர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாருலாம் இருக்க முடியாது, அவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் இது யாருடைய உரிமை, யாருக்கானது அப்படிங்கிறது எங்கே போய் சேரணும் அப்படின்னு கேட்டோம்னா, யாரெல்லாம் வந்து இதில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அது தெரியணும். மாணவர்களுக்கு தெரியணும், மாணவர்களுக்கு தான் அடுத்த யங்கர் ஜெனரேஷன் தெரியணும். கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இதை பற்றி நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளாஸ் எடுக்கும்போது ஃபார்மல் ஈக்குவல்ட்னா என்ன, சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவல்ட்னா என்னென்னு அவங்களுக்கு வந்து சும்மா வெறும் கோஷம் போடுறது சொல்லித்தரதில்லை. அதே வெறும் கோஷம் போடுறது சொல்லித்தரதில்லை. நம்ம என்ன மாதிரி ஆட்களை உருவாக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, இதை பற்றி தரவாக புரிஞ்சவங்க, இதை பற்றி தரவாக ஆர்கியூ பண்ணக்கூடியவங்க, தரவாக எழுதக்கூடியவங்க, தரவாக போய் எல்லா இடத்துலையும் பேசக்கூடியவங்க. அப்போ இதை வந்து நம்ம லாயருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவன் வந்து கோர்ட்டில் போய் பேசுகிற மாதிரி வரணும். அவன் தான் நாளைக்கு ஜட்ஜாக வருவான். இந்த ஓபிசி ரிசர்வேஷன் காப்பாற்றப்பட்டதே நம்ம இங்கேருந்து அனுப்பிச்ச ஒரு ஆள் தான் இல்லையா? அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா மினிஸ்டர் ஆகி அவரும் போயிருப்பார் நம்மளோட இல்லையா? நல்ல காலம் அவர் தோற்று போனதுனால அவர் என்னன்னாரு, போய் ஜட்ஜ் ஆனார். ஜட்ஜ்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். அவர் தான் எழுதினார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. இல்லைன்னா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாம் போன மாதிரி அதுவும் போயிருக்கும். அப்போ அதுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன் இப்போ வழியெல்லாம் போயிட்டு இருக்கு மறுபடியும். அப்போது இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற ஒரு அமைப்பு, இதுக்கு வந்து இவர்களோடு இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள், இந்த முன்னெடுப்புகள் என்னவாக மாற வேண்டும் என்று சொன்னால்,
இது ஒரு கட்டுரை போட்டி, இதுக்கு ஊக்குவிக்கிறாங்க, இதெல்லாம் எழுதுங்கன்ட்டு. அதற்கு மேலும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இது குறித்த ஒரு விழிப்புணர்வையும் இது குறித்த ஒரு பேச்சையும் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த முயற்சியை நான் மனமாற பாராட்டி, இந்த நிகழ்ச்சியை இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த குழுவினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்கள், அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய IAS அதிகாரி ஜவஹர் அவர்கள் மற்றும் துறையின் அமைச்சர் மாண்புமிகு ஈராஜ் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.